வறண்ட பாலைவனம், அடர்ந்த மழைக்காடு, அழுத்தமான ஆழ்கடல்னு எந்த பிரதேசமா இருந்தாலும் அங்க தாவரங்கள் வாழ்றத பார்க்கலாம். புல்லும் மரனும் ஓர் அறிவினவேன்னு தொல்காப்பியர் காலத்திலையும், நிற்பதுவே நடப்பதுவேன்னு பாரதியார் காலத்திலையும் தொடர்ச்சியா தாவரங்கள் பத்தின ஏதோ ஒரு குறிப்பு இலக்கியத்திலையும் இடம்பெற்று வருது. நகரங்கள் வளர்ந்து வர்ற இந்த காலகட்டத்துல தாவரங்களை வளர்த்து அதை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை பத்தி தான் இந்த வார நிகழ்ச்சியில நாம பார்க்க போறோம். இது ஈகோ இந்தியா நிகழ்ச்சி. தொகுத்து வழங்குவதற்காக நான் பிரியதர்ஷினி. காலநிலை மாற்றத்தோட ஒரு விளைவா பல்லுயிர் பெருக்கத்துல உலகளாவிய சரிவை நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம தொழில்மயமான நாடுகள்ல பல்வேறு தாவர வகைகளோட எண்ணிக்கை தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. ஜெர்மனியில நகர்ப்புறங்கள்ல எப்படி இந்த செயல்முறையை நிறுத்துறது அப்படின்னும், பூர்வீக தாவரங்களை வளர்த்து பல்லுயிர் பெருக்கத்துக்கு அது எப்படி பங்களிக்கும் அப்படிங்கிறத பத்தியும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க. உயிரியல் ஆராய்ச்சியாளர்களான ஜோத்தேன் சீகர் மற்றும் இங்மர் ஸ்டவுட் பூர்வீக தாவர இனங்களை பாதுகாக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். The idea of our concept is that we want to harness the enormous potential. ஜெர்மனி மற்றும் ஜெர்மனியை போல இருக்க மற்ற நாடுகள்ல செடி வளர்க்க நிறைய இடம் இருக்கு. தோட்டங்கள் தவிர நடைபாதை, பால்கனிலையும் மக்கள் செடிகளை வளர்த்துட்டு வராங்க. இந்த இடங்கள் மக்களோட தினசரி வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமா இருக்கு. இந்த பகுதிகளில் சில அழிந்து வர இல்ல அழிவோட விளிம்புல இருக்கக்கூடிய உள்ளூர் தாவர வகைகளை மக்கள் வளர்க்கணும்னு நாங்க விரும்புறோம். Towards native plants that are threatened, at risk of declining or already are declining. உலகம் முழுவதும் உள்ள நகரங்களில் அதிக அளவில் உள்ளூர் தாவர வகைகளை வளர்ப்பதன் மூலம் பல்லுயிர் வீழ்ச்சியை குறைக்க முடியும். உள்ளூர் தாவரங்களில் கவனம் செலுத்துவது முக்கியத்துவம் வாய்ந்தது என இந்த ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். Currently we count 13,000 non-native plants. உலகத்துல 3,70,000 வகையான தாவர இனங்கள் இருக்கு. 13,000 அந்நிய தாவரங்கள் இங்கே இருக்கு. இங்க புதிதா வந்திருக்க தாவரங்கள் ஏற்கனவே நல்லா வளர்ந்து வருது. ஆனா நிறைய உள்ளூர் இன தாவரங்கள் அழியும் நிலையில் இருக்கு. அவற்றை பாதுகாப்பது அவசியம். அதனால நாங்க உள்ளூர் இனங்களை ஆதரிக்கிறோம். ஜெர்மனியின் உள்ளூர் தாவர இனங்களில் 30% அழியும் நிலையில் உள்ளன. மரங்கள், புதர்கள் மற்றும் பூக்களுடன் இணைந்து பணியாற்றி வரும் இயற்கை கட்டிடக் கலைஞரான கிளாடியா பெல்கென்கர் தனது வாடிக்கையாளர்கள் பொதுவாக உள்ளூர் இன செடிகளையோ அல்லது அலங்கார தாவரங்களையோ குறிப்பிட்டு கேட்பதில்லை என்கிறார். நோயை எதிர்க்கும் தன்மை கொண்ட தாவரங்களை தான் மக்கள் விரும்புவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். குறிப்பிட்ட கட்டட வடிவமைப்புக்கு எந்த செடிகள் ஏற்றதா இருக்கும்னு பார்த்துதான் நாங்க செடிகளை தேர்ந்தெடுப்போம். மக்களுடைய விருப்பத்தின்படி தான் செடிகளை தேர்வு செய்வோம். அதுக்கப்புறம் செடிகள் வைக்க போற இடத்திலையும் கவனத்துல எடுத்துக்குவோம். அதன் பின்ன நிழல்ல வளரக்கூடிய செடிகள் அல்லது குறைந்த தண்ணீர் தேவைப்படுற செடிகள்னு அந்த இடத்துக்கு பொருத்தமான செடிகளை தேர்வு செய்வோம். இவர் போன்ற இயற்கை கட்டட கலைஞர்கள் உள்ளூர் மற்றும் அந்நிய இன தாவரங்களின் கலவையை தான் தேர்ந்தெடுக்கின்றனர். பூச்சிகள் மற்றும் பறவைகளை ஈர்க்கும் உள்ளூர் வகை தாவரங்களை சிலர் விரும்பி கேட்பதும் உண்டு. இந்த தோட்டத்தில் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பூச்சிகள் அதிக அளவில் உள்ளன. மனிதர்களின் தேர்வு இருக்கட்டும். இந்த பூச்சிகள் எந்த தாவரங்களால் அதிகம் ஈர்க்கப்படுகின்றன என்பதையும் தெரிந்து கொள்வது அவசியம். இந்த கேள்விக்கான விடையை என்னால உண்மையிலே சொல்ல முடியல. ஏன்னா அந்நிய செடிகள் அதிக அளவுல பூச்சிகளை இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் அந்த நேரத்துல உள்ளூர் செடிகள்ல பூக்கள் இல்லாம இருக்கும். அதனால உள்ளூர் செடிகள் அந்நிய தாவரங்கள் ரெண்டையும் சேர்த்து வளர்த்தாதான் அர்த்தமுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜெர்மனியின் லைப்சிக் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பூச்சிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இங்கு பணிபுரியும் ராபர்ட் காஸ்லர் பூச்சிகள் உட்பட முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள் குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வருகிறார். அந்நிய தாவரங்களால் பூர்வீக பூச்சி இனங்களுக்கு எவ்வகையான பிரச்சனைகள் ஏற்படும் என ராபர்ட் விளக்கினார்.
ஆரம்பத்துல ஒரு புதிய பூச்சி இனம் வர்றது பிரச்சனையா இருக்கிறது இல்ல. இந்த சூழலியல் அமைப்புல அந்த இனம் தன்னை எப்படி புரித்துக் கொள்ளுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதை முன்கூட்டியே கணிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏற்கனவே இந்த சூழல்ல இருக்க பல வகையான விலங்கினங்கள் மற்றும் தாவரங்களை இந்த புதிய பூச்சி இனம் எதிர்கொள்ளணும். அதனால இது நல்லதா, நல்லது இல்லையா, அல்லது எந்த பாதிப்பும் இருக்காதா, இப்படி எதுவும் நமக்கு தெரியாது. காட்டு தேனீக்கள் பற்றியும் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. மாறிவரும் தாவரங்களை கையாள்வதில் இந்த தேனீக்கள் எந்த அளவு திறனோட இருக்குங்கிறத பார்க்கணும். உதாரணமா பெரிய வண்டுகள் உணவுக்காக பல வகையான செடிகளை சார்ந்திருக்கும். ஆனா சில தேனீக்களும் வண்டுகளும் குறிப்பிட்ட சில செடிகளையே சார்ந்திருக்கு. அந்த செடிகள் அழியும் போது இந்த தேனீக்களும் காணாம போயிடுது. உயிரியலாளரான பிலிப் ட்ரோஸ்கியும் பல்லுயிரியலை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்துகிறார். இந்த பகுதி இயற்கையாக அமைந்த தோட்டம் போல காணப்பட்டாலும் உண்மையில் இது இயற்கையை பின்பற்றி அமைக்கப்பட்டது. உயிரியல் ஆராய்ச்சியாளர்களான ஜோத்தின் சீகர் மற்றும் இங்மர் ஸ்டவுட் கூறுவது போல இங்குள்ள செடிகள் உள்ளூர் தாவர இனங்களை சேர்ந்தவைகளா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். Also exotische Pflanzen haben wir in erster Linie, wenn sie vorhanden sind. இங்க உள்ளூர் செடிகளும் இருக்கு, அந்நிய தாவரங்களும் இருக்கு. உதாரணமா உணவுல பயன்படுத்தப்படும் செச்சுவான் மிளகு செடிகளை வளர்க்கிறோம். ஆத்தி மரங்கள், பழமரங்கள் உள்பட அந்நிய பழ வகைகளும் இங்க இருக்கு. அது தவிர விலங்குகளுக்காக உள்ளூர் செடிகளையும் அதிகமா வளர்க்கிறோம். உணவுல பயன்படுத்துற புதினா உட்பட சில உள்ளூர் செடிகளும் இங்க இருக்கு. Aber natürlich gibt es auch heimische Pflanzen, die wir auch direkt nutzen, also zum Beispiel auch die Minze. இப்படி உள்ளூர் மற்றும் அந்நிய தாவரங்களை வளர்ப்பது தும்பி, தேனீக்கள் மற்றும் பல்லிகள் உள்ளிட்ட விலங்கினங்களுக்கு ஏதுவாக உள்ளன. இயற்கை தோட்டம் அமைப்பதால் பல நன்மைகள் உள்ளன என்றாலும் அது எளிமையானது அல்ல. தாவரங்களை பற்றி தோட்டக்காரர்கள் அறிந்திருப்பது அவசியம். ஜோத்தின் சீகர் மற்றும் இக்மர் ஸ்டவுட் இயற்கை தோட்டத்தை தான் விரும்புகின்றனர். அவர்கள் விரும்புவது போல உள்ளூர் தாவரங்கள் மற்றும் சூழலியல் அமைப்பை ஆதரிப்பதாக இந்த தோட்டங்கள் உள்ளனவா என்ற கேள்வியும் எழுகிறது. I think the best ratio is probably to have between 10 to 20%. உள்ளூர் தாவரங்கள் 80 முதல் 90% வரையும், அந்நிய செடிகள் மற்றும் புதிய வரவுகள் 10 முதல் 20% இருக்கிறது சிறந்ததா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூழலியல் அமைப்புக்கு ஏத்தபடி புதிய தாவரங்கள் இருக்கணும். அப்பதான் இத மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பூச்சிகளால அடையாளம் காண முடியும். So that insect pollinators recognize these species. அழகான தோட்டம் குறித்து மக்கள் மனதில் உள்ள கருத்துக்கள் மாற வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இதுபோன்று தாவரங்களின் கலவையால் உருவாக்கப்பட்ட ஒரு தோட்டம் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு நிலைத்து நிற்கும் என்பதை மக்கள் அறிந்தால் அவர்களது எண்ணம் மாறலாம். ஒரு சின்ன புல்லா இருந்தாலும் பெரிய மரமா இருந்தாலும் அவை வளர்றதுக்கு ஏத்த சூழலும் இடமும் தேவை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கான்கிரீட் நகரங்கள்ல இது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு ரொம்ப சின்ன இடங்கள்ல செய்யக்கூடிய பயிர் வளர்க்குற முறை இதுக்கு மிகச்சிறந்த மாற்றாவே பார்க்கப்படுது. மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த நுண்பயிர் வளர்க்குற முறையில ஈடுபட்டிருக்கிற சிலர் தங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். 56 வயதான வித்யாதரன் சென்னை புறநகர் பகுதியில் வாழ்ந்து வருகிறார். கல்வித்துறையை சார்ந்த தன்னார்வ நிறுவனங்களில் பணியாற்றி வந்த இவருக்கு விவசாயத்தின் மீது அதீத ஆர்வம் இருந்தது. அக்ரிகல்ச்சரை என்னுடைய பேஷனாக எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட்னு பார்த்தா ரொம்ப கம்மி. சென்னை அருகே இருந்த தனது பண்ணையை நடத்துவதில் அதிக முதலீடு மற்றும் செலவு இருந்ததால் வித்யாதரன் விவசாயத்தை கைவிடும் நிலை ஏற்பட்டது. ஆனாலும் அவர் தனது லட்சியத்தை விட விரும்பவில்லை. மாற்று விவசாய முறைகள் குறித்து தேட ஆரம்பித்த அவருக்கு மைக்ரோ கிரீன்ஸ் விடையாக கிடைத்தது. மனிதர்கள் உண்ணக்கூடியவையாக உள்ள பல தாவரங்களின் நாற்றுகளைத்தான் மைக்ரோ கிரீன்ஸ் என்று அழைக்கின்றனர். இந்த கீரைகள் முளைவிட்டு 1 மாதத்துக்குள் அறுவடை செய்யப்படுகின்றன. விண்வெளி வீரர்களுக்கு நீண்ட ஆய்வு பணிகளின் போது ஊட்டச்சத்து உணவுகளை வழங்கும் விதமாக விண்வெளி பயணத்தின் போது மைக்ரோ கிரீன் நாற்றுகளை வளர்க்க நாசா முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் மக்கள் சால்ட்டுகளில் மைக்ரோ கிரீன்ஸ் இலைகளை பல ஆண்டுகளாகவே பயன்படுத்தி வரும் நிலையில் தற்போது இந்தியாவில் உள்ள உணவகங்களிலும் இவற்றை காண முடிகிறது.
ரேடிஷில் 3 வெரைட்டி இருக்குது. ஒயிட்டு, பிங்க்கு, பர்பிள். அது இல்லாமல் சன்ஃப்ளவர், பீ ஷூட்டு, ப்ரொக்கோலி, கேபேஜ், ரெட் அமரந்தஸ், அது மாதிரி ஒரு 12 ஐட்டம் பண்ணிகிட்ருக்கோம். 10 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட தனது பசுமை குடில் மற்றும் வீட்டின் பால்கனியில் இவை அனைத்தையும் வளர்த்து வருகிறார். மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ப்பில் வித்யாதரனுக்கு அவரது மனைவியும் மகளும் உதவியாக உள்ளனர். விதைப்பதில் இருந்து விநியோகம் செய்வது வரை அனைத்து பணிகளையும் இவர்கள் மூவருமே செய்து முடிக்கின்றனர். இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, மினிமம் பிளேஸ்லேயே என்னால் ஹியூஜ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி பண்ண முடியும். ஆனால் வந்து என்னுடைய இனிஷியல் ஸ்டேஜ் 1 lakh உள்ள தான். நல்ல ப்ராஃபிட், ஆவரேஜாக ஒரு 40,000 to 50,000 பெர் மந்த் எனக்கு வந்துட்டுருக்கு. குறைந்த மகசூல், தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு என பல்வேறு சவால்களை இந்திய விவசாயிகள் சந்தித்து வரும் நிலையில் வித்யாதரனும் தொடக்கத்தில் இதுபோன்ற பாதிப்புகளை சந்தித்தார். ஆனால் தற்போது மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ப்பு நிலைத்தன்மை உடையதாக உள்ளது. முதலில் நடவு தட்டுகளில் மண்புழு உரம் நிரப்பப்படுகிறது. அதன் மேல் விதைகள் அடர்த்தியான வரிசைகளில் விதைக்கப்படுகின்றன. பின்னர் நாற்று வளர ஏதுவாக தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. இந்த தட்டுகள் ஓரிரு நாட்கள் இருட்டில் வைக்கப்பட்டு 3வது நாளிலிருந்து சூரிய ஒளியில் சிறிது நேரம் வைக்கப்படுகின்றன. ஒரு 7 to 8 டேஸில் இந்த அளவுக்கு வளர்ந்துடும். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன ஆர்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். வெப்ப நாடான இந்தியாவின் எந்த பகுதியிலும் மைக்ரோ கிரீன்ஸை எளிதில் வளர்க்க முடியும். மைக்ரோ கிரீன்ஸ் மக்களின் வருமானத்தை பெருக்க உதவுவதோடு வளர்ந்து வரும் மக்கள் தொகையின் ஊட்டச்சத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய உதவும். அறுவடை செய்யப்பட்ட இந்த கீரைகளை வித்யாதரன் உயர்தர உணவகங்களுக்கும் தனிப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கும் கொண்டு சேர்க்கிறார். சென்னையில் மட்டுமல்ல, நாட்டின் பிற பகுதிகளிலும் மைக்ரோ கிரீன்ஸுக்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில் இது புதிய தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறது. நெரிசலான நகரங்கள்ல மாடி தோட்டம், சமையலறை தோட்டம்னு நாம வாழ்ற இடங்கள்லயே தாவரங்களை வளர்க்கிற முறை ரொம்பவே பிரபலமாகி வருது. ஜெர்மனியோட தலைநகரத்துல பெரியவங்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் அவங்க வளர்க்குற தாவரங்களை பத்தி ஒருத்தருக்கு ரொம்பவே ஆர்வமா பகிர்ந்துக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல குளிர்காலங்கள்ல குழந்தைங்களுக்கு தாவரங்களை பத்தி சொல்லிக் கொடுக்கப்படுது. கோரா, ஹீரா, மேக்ஸ் மற்றும் ஜோஹன்னஸ் தங்கள் வகுப்பு மாணவர்களுடன் இணைந்து தோட்டத்தில் கம்பு விதைத்திருந்தனர். நேற்று இரவு பனிப்பொழிவுக்கு பிறகு தோட்டத்தை காண வந்துள்ளனர். நாங்க இங்க விதைகளை விதைச்சோம். போன தடவை வந்தப்போ எங்களால எதையுமே பார்க்க முடியல. ஆனா இப்போ நிறைய முளைச்சு வந்திருக்கு. இந்த தோட்டக்கலை பள்ளி பெர்லின் நகர நெடுஞ்சாலையை ஒட்டி உள்ளது. 10,000 சதுர மீட்டர் பரப்பளவுள்ள இந்த தோட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு செடி வளர்ப்பு குறித்து தெரிந்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஏராளமான மரங்கள், ஒரு சிறிய திராட்சை தோட்டம், குளங்கள் உள்பட இங்கு ஆண்டு முழுவதும் சுற்றி பார்க்க நிறைய விஷயங்கள் உள்ளன. பெர்லின்ல இருக்க இந்த தோட்டங்கள் குழந்தைகளுக்கு செடிகளை பத்தி சொல்லித்தர பள்ளிகளாகவும் இருக்கு. சில தோட்டங்கள் பல நூறு ஆண்டுகளா இங்க இருக்கு. இங்க வர சிறுவர்கள் இயற்கை பத்தியும் சுற்றுச்சூழலை பத்தியும் நிறைய கத்துக்கலாம். குழந்தைகள் மட்டும் இல்ல, பெரியவங்களும் இங்க வரலாம். சுற்றுச்சூழலை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க, இயற்கையை அனுபவிக்க விரும்புகிறவங்க யார் வேணும்னாலும் இங்க வரலாம். Umwelt, Naturerfahrungen können in die Gartenarbeitsschulen kommen. இந்த குழந்தைகள் அருகில் உள்ள பள்ளியில் பயின்று வருகின்றனர். தோட்டக்கலை குறித்த பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள இந்த சிறுவர்கள் மாதந்தோறும் இங்கு வருகின்றனர். இன்று அவர்கள் ஊசி இலை மரங்கள் பற்றி கற்றுக்கொண்டிருக்கின்றனர். நகர சபையால் நடத்தப்படும் இந்த தோட்டக்கலை பள்ளி பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து விடப்படவில்லை என்றாலும் இங்கு நடக்கும் வகுப்புகளில் கலந்து கொள்ள அனைவருக்கும் அனுமதி உண்டு. கம்யூனிஸ்ட் காலத்தில் இருந்த பழைய கட்டடங்களுக்கு மத்தியில் இந்த சமூக தோட்டம் அமைந்துள்ளது. இங்கு மாத வாடகை கொடுத்து தனிநபரோ அல்லது குழுவாக இணைந்தோ செடிகளை வளர்க்கலாம். 40 சதுர மீட்டர் நிலத்துக்கு மாத வாடகையாக 15 யூரோ வசூல் செய்கின்றனர். சமூக சேவகரான டிம் கெட்லர் பொறுப்பில் உள்ள இந்த தோட்டத்தில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை முற்றிலும் தடை செய்துள்ளனர். Die interkulturellen Gärten haben dann
பன்முக கலாச்சார தோட்டங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. இங்க அனைவருக்கும் அனுமதி உண்டு. அருகில் உள்ள பகுதிகளை சார்ந்து இந்த தோட்டங்கள் அமைஞ்சிருக்கும். கலாச்சார பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் விதமா இந்த தோட்டங்கள் செயல்படுது. இந்த பகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள், அகதிகள் முகாம், இது எல்லாத்துக்கூடயுமே நாங்க இணைஞ்சே செயல்படுறோம். இந்த பகுதியில் இருந்த 2 மழலையர் பள்ளிகள் இடிக்கப்பட்ட பின்னர் உள்ளூர் மக்கள் போராடி இந்த நகர்ப்புற தோட்டத்தை அமைத்துள்ளனர். இந்த தோட்டத்துக்கான நிதி பொது நிதியிலிருந்து பெறப்படுகிறது. சமூக ஆர்வலரான சலோவா நியான்சி கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் சிரியாவிலிருந்து வெளியேறி புதிய வாழ்க்கையை பெர்லினில் தொடங்கி உள்ளார். இவருக்கு காய்கறி வளர்ப்பையும் தாண்டிய இடமாக இந்த தோட்டம் உள்ளது. இவருக்கு புதிய நண்பர்கள் கிடைக்க இந்த தோட்டம் பெரும் பங்கு வகிக்கிறது. சில நேரங்கள்ல நாங்க எல்லாரும் இங்க வந்து டான்ஸ் ஆடுவோம், சத்தமா பாட்டு போட்டு நடனம் ஆடுவோம். நான் அரேபியன் பெல்லி டான்ஸ் கூட ஆடி இருக்கேன். சிலர் அதை கத்துக்கவும் ஆர்வம் காட்டி இருக்காங்க. ஆனா இப்ப வயசாயிடுச்சுல, முன்ன மாதிரி பெல்லி டான்ஸ் என்னால ஆட முடியல. பெர்லின் நகரத்தில் நிறைய சமூக தோட்டங்கள் உள்ளன. தோட்டக்கலையை தாண்டி இவற்றில் பல கலாச்சாரங்களை இணைக்கும் விதமாகவும் செயல்பட்டு வருகின்றன. இந்தியாவை சேர்ந்த தீப்தி அக்கூரத் மற்றும் அவரது கணவர் விபின் மாதவனுண்ணி நடைமுறைக்கு சாத்தியமான தோட்டப்பணியை செய்து வருகின்றனர். மென்பொருள் பொறியாளர்களான இவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து சாகுபடி செய்துள்ளனர். ஏப்ரல் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை இவர்கள் இங்கு காய்கறிகளை அறுவடை செய்வதை காணலாம். நாங்க இத கொரோனா காலகட்டத்துல தொடங்கணும். வெளியே எந்த இடத்துக்கும் போக முடியாத நேரத்துல இப்படி தோட்டத்துக்கு வந்து போறது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால இந்த வருஷமும் நாங்க எங்க சாகுபடியை தொடர்றோம். சாகுபடி செய்ய எங்களுக்கு ஆகும் செலவு, நாங்க அறுவடை செய்யும் காய்கறிகளோட மதிப்பு, இந்த ரெண்டையும் கணக்கு போட்டு பார்த்தப்ப நிச்சயம் இது எங்களுக்கு லாபகரமா இருக்கு. தோட்டக்கலை பள்ளியில் பயிலும் இந்த குழந்தைகள் தங்கள் பயிரை அறுவடை செய்ய இன்னும் 1 மாத காலம் உள்ளது. குளிர்காலம் என்பதால் அவர்களுக்கு தற்போது ஊசி இலை மரங்கள் பற்றி கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. மாதந்தோறும் அவர்கள் தோட்டத்துக்கு சென்று கற்று வரும் விஷயங்கள் வாழ்நாள் முழுவதும் இயற்கையை போற்ற அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். தாவரங்களை வளர்க்கறதுல குழந்தைங்களோட ஆர்வத்தையும் அவங்களோட செயல்பாடுகளையும் பத்தி பார்த்தோம். குழந்தைங்க, இளைஞர்கள், பெரியவர்கள்னு எல்லாருமே தாவரங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைங்க உணர்த்தினாங்க. இதன் மூலமா பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தி தாவரங்களுக்கு உரிய இடம் கொடுத்து பல்லுயிர் பெருக்கத்தை மீட்டெடுக்கிற முயற்சியில நாம எல்லாருமே ஈடுபடணும் அப்படிங்கிற கருத்தோட மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.